சுவையான கலவை காய்கறி குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக வடகம் போட்டு பொரிய விட்டுட்டு 2 வெங்காயம், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு வெங்காயத்தை நல்ல பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி இது மாதிரி நம்ம அரிஞ்சும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா அரைச்சி சேர்த்தாலும் குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். தக்காளியும் சேர்த்த பிறகு இப்போ காய்கறிகள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் கத்திரிக்காய், குடமிளகாய், கோவக்காய் இந்த 3 காய் போட்டு பண்ணுறேன். தேவைப்பட்டால் இதில் நம்ம உருளைக்கிழங்கு, கருணைக்கிழங்கு, முள்ளங்கி, முருங்கைக்காய் இந்த மாதிரி காய்கள் சேர்த்து பண்ணாலும் ரொம்பவே சுவையாக இருக்கும். நம்மளோட ருசிக்கு ஏற்ற மாதிரி காரம் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நான் அதிகமாக பண்ணுறதுனால 4 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 2 கிளாஸ் தண்ணீர் சேர்த்து முதல்ல காய்கறியை கொஞ்சம் வேக விடலாம். இது சீக்கிரமாக வேகிற காயின்றதுனால இது விசில் விட வேண்டாம். வெறுமனே குக்கரோட மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சா போதும். 1/4 மூடி தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா சேர்த்து விழுத அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது காய்கறிகள் ஓரளவுக்கு வெந்திருக்கு. இந்த சமயத்தில் ஒரு எலுமிச்சை அளவு புளியோட புளி தண்ணீர், அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுது, குழம்புக்கு தேவையான உப்பு, நறுக்கி வச்சிருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 துண்டு வெல்லம் இது சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரே ஒரு விசில் விட்டு இறக்கி விட்டுடலாம். ரொம்பவே சுவையான கமகமன்னு கலவை காய்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு.